போகிறோம். தேங்காய் மாங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மாங்காய் சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் 2 பல் இஞ்சி, அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 2 பல் பெருங்காயம் போட்டு அதை நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப கருக விடாமல் பார்த்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகா சேர்த்துக்கங்க. நான் ஒரு குண்டு மிளகா ஒரு 5-6 மிளகா சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதங்கினது கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு ஒரு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுல தான் இதில் டேஸ்ட் நல்லா வரும். வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் போட்டு வதக்கிக்கலாங்க. இது மாங்காய் சீசன்னால் மாங்காய் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. அதனால் இந்த சட்னி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சமாக புளிப்பு, கொஞ்சமாக காரம் செம்மையாக இருந்துச்சு.